படிச்சு கொண்டு இருக்கோம். நேரழகு பார்த்து கொண்டிருக்கோம். அப்படிதானே? சபிதினி சப்தினி நாங்க முடிச்சு கொண்டிருக்கோம். தெரியும் தானே? 2வது பாடம் நாங்க முடிச்சு கொண்டிருக்கோம். அப்படியா? எஸ் சார். சரி, ஓகே. பாருங்க, புதுசா யாராவது எங்க கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க இருக்கலாம் இன்னைக்கு. சரி, ஓகே. பாருங்க, நான் வேகமா போறேன் பிள்ளைகள். ஆஹ் ஆஹ் புவி கோள வடிவங்களுக்கு ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தோம். நாங்க பார்த்து முடிச்சு புவி கோள வடிவமா உண்மையிலேயே கணித ரீதியா கோள வடிவமா அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். ஆஹ் ஆஹ் சரியான கோள வடிவம் என்னன்னா பார்த்தோம் நாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு புவியின்ற நீளம் அகலம் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். புவியினுடைய புவி சூரியனுக்குள்ள தூரம் எவ்வளவு என்று பார்த்தோம். புவி சுழற்சி புவி சுற்றுகையை பார்த்தோம் நாங்க. புவி 23 பாகை சரிவுல தான் சுழலுது அப்படிங்கிறத பார்த்தோம். புவி சுழலுக்கு 23 மணித்தியாலம், கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம். அதன் செகண்டுக்கு எவ்வளவு வேகமாக சுற்றுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். புவி சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இரவு பகல் பிரதேச நேர வேறுபாடுலாம் பார்த்தோம். இரவு பகல் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம். பார்த்தோம் தானே பிள்ளைகள்? இரவு எவ்வாறு ஏற்படுது? சூரிய உதயம் என்றால் என்ன, எப்படி உதயம் ஆகுது? சூரிய அஸ்தமனம் எப்படி சூரிய அஸ்தமனம் ஏற்படுது? அடுத்தது உம் அடுத்தது பிள்ளைகள், இதெல்லாம் நாங்க பார்த்தோம். பிரதேசங்கள நேர வேறுபாடுகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பார்த்தோம். அகலக்கோடு நெடுங்கோடுகளை கொஞ்சம் போயிட்டு 7th கிளாஸ் நாங்க படிச்சுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு 360 நேரங்கள் கணித்தோம். ஒரு நெடுங்கோட்டை கடக்கிறதுக்கு பிள்ளைகள் 4 நிமிடம் எடுக்குது. 15 நெடுங்கோடை கடக்கிறதுக்கு 1 மணித்தியாலம் எடுக்குது. இதெல்லாம் பார்த்தோம். அப்படிதானே? பார்க்கலையா? எஸ் சார். எஸ் சார். பார்த்தோம். பார்த்துட்டு இந்த நேரம் கணித்தல் எல்லாம் பார்த்தோம். கிழக்கு மாகாண பக்கம் ஒவ்வொரு மணித்தியாலங்களை நாங்கள் கூடணும். 15 நெடுங்கோடுகள் போகும்போது ஒவ்வொரு மணித்தியாலம் கூடுபடும். மேற்கு பக்கம் கூடிய பகுதிகளில் 15 நெடுங்கோடு தாண்டும் போது ஒவ்வொரு மணித்தியாலம் குறைந்து கொண்டு போகுது. இதெல்லாம் நாங்க பார்த்து சில கணித கணக்குகள் எல்லாம் செய்து நாங்க கணித்தோம். அப்படிதானே? இது வரைக்கும் முடிச்சு நாங்க நியம நேரத்துல நிக்கிறோம். அப்படியா? எஸ் சார். நியம நேரத்துல நாங்க இருக்கோம். சோ நாங்க இதுவரைக்கும் படிச்சதை வைத்துக்கொண்டு ஒரு பேப்பர் ஒன்று செய்வோமா, வேணாமா? செய்வோம் சார். செய்வோம் இதெல்லாம் சார். இதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம். சோ முதல் 10 வினாவுக்குரிய முதல் 7 வினா உங்களுக்கு ஸ்கிரீன்ல விளங்குது. அப்படியா? முதல் 7 வினா விளங்குது. அப்படியா? ஆமாம் சார். முதல் 7 சரி, வினாங்கள். பாருங்க. இப்ப நாங்க படிச்சதுதான் சூரியன்ல இருந்து புவிக்கான தூரம், புவியின் சுழற்சி காலம் எவ்வளவு, புவியின் சுழற்சி வேகம் எவ்வளவு, புவியின் சுற்றுகை காலம் எவ்வளவு, புவியின் சுற்றுகை வேகம் எவ்வளவு, புவியின் மொத்த பரப்பு யாது, புவியின் மத்திய கோட்டு விட்டத்திற்கும் முனை விட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடு என்ன? இது 7 நாங்க படிச்சது தானே? எஸ் சார். அழகா நீட்டா வினாவை எழுதி நீங்க செய்தாலும் பரவாயில்ல. எனக்கு எழுதிட்டு போட்டு விடணும். செட்ல போட்டு விடையலுமா? நான் திருத்துவேன். ஓகே சார். ஓகேவா? முதலாவது இந்த வினாக்களை எழுதி அழகா விடைய செய்யுங்க பாப்போம். உங்க புக்லயும் விடைகள் இருக்கும். நான் படிப்பிச்சது இதுவரைக்கும் நான் இப்ப ரிவிஷன்ல வந்தது கூட அதுதான் பிள்ளைகள். நீங்க சும்மா பாத்தீங்கன்னா கூட நான் இப்ப இந்த பாருங்க, புவியின் ஆதாரங்கள், அடுத்து புவியின் முனை விட்டம், மத்திய கோட்டு விட்டம், புவியினுடைய பரப்பளவுல இருந்து எல்லா தகவல்களும் நான் அன்னைக்கு நோட் பண்ண கூட சொன்னேன். நான் நிறைய பிள்ளைகளை சூரியனுடைய தூரம், புவி சுழற்சி புவி சுற்றுகை, இந்த புவி சுழற்சி புவி சுற்றுகை இதெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு இது லேசானதா இருக்கும். செய்யுங்க பார்ப்போம். அழகா எழுதி நீட்டா எனக்கு விடைய போட்டு விடணும். சரிதானே? முதல் 7 வினா 10 வினா செய்வோம் பிள்ளைகள். இன்னைக்கு 10 வினா தான். 10 வினா வரைக்கும் நாங்க செய்திருவோம். முதல் 7 வினாவையும் செய்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே சார், நான் அதுக்கு பிறகு நான் மீதி வினாக்களை போடுறேன். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார்.
ஓகே, டன். ஸ்டார்ட் பண்ணுங்க.
பிள்ளை என்னம்மா செய்து கொண்டிருக்கோம் அப்படியா? எஸ். அஹ், முடிஞ்சு சார். முடிஞ்சவங்க எனக்கு போட்டு விடுங்க. போட்டு விட முடியுமா எப்படின்னு தெரியுமா? தெரியும் சார். ஒரு போட்டோன்னு எடுத்து செட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, நான் திருத்துறேன். இல்ல 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 செய்ய வேணாம் பிள்ளைகள். 10 வினா முடிச்சிருவோம். பாரு, நீங்க 2வது 3வது வினா முடிச்சிருப்பீங்க தானே. 10வது வினா வரைக்கும் நான் போட்டுட்டேன். 10 வினா முடிச்ச பிறகு போடுங்க. பத்து வினாவும் திருத்துவோம் பிள்ளைகள். 5 வினா முடிச்சிட்டோமா நதுஷா? நதுஷா 5 வினா முடிச்சிட்டோமா? ஹர்ஷானி, பவி, முடிச்சிட்டேன் சாத்விகா. சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப என்ன 5 தாண்டி இருக்கு. ஆ, பவி என்ன மாதிரி? முடிச்சாச்சு சார். சரி ஓகே. அப்ப 6 7 எப்படி செய்யுங்க. பிள்ளைகள் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை தெரியும் தானே? தெரியும். ஓகே. குட் ஈவினிங். யார் எங்கட கிளாஸ்க்கு? அது பேர் என்னம்மா உங்களோட பேரு? IOCPR அப்படின்னு போட்டிருக்கு. பேசலாம் நீங்க, பரவாயில்ல. ஆக்கில். ஆக்கில் எக்ஸாம் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன் ஆக்கில். ஓகே சார். ஆனா இப்ப அவங்க 4வது வினாக்கு பிறகு செய்துட்டாங்க. 10 வினாவும் செய்துட்டாங்க, செய்து கொண்டு போறாங்க. நீங்க 5வது வினால இருந்து செய்யலாம். ஓகே சார். சார் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் சார். எஸ், சாத்விகாட வந்துருச்சு. ஓகே. சாத்விகா ஓகே. சாத்விகா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் செய்திடட்டும், ஒரே தான் எடுப்போம். சாத்விகா செய்து அனுப்பிட்டாங்க. நம்மளோட சபி சப்தினி அனுப்பிட்டீங்க. சப்தினி உங்களோட வந்துருச்சு. ஓகே. சப்தினி அனுப்பிட்டாங்க.
குயிக் அனுப்புங்க பிள்ளைகள், திருத்துவோம். ஓகேவா பவன், என்ன மாதிரி? முடிஞ்சு. போடுங்க. அகில் 5 செஞ்சுட்டோமா? பவி ஓகே போட சார். இல்லாட்டி என் வாட்ஸ்அப்புக்கு சரி போட்டு விடுங்க பிள்ளைகள். சப்தா, சபாஷா செய்துட்டோமா? நதுசா, கேசானி செய்து போடுங்க. கேசானி கொஞ்சம் வளமையா லேட்டா தான் வருவீங்க. பிள்ளைகள் திருத்துவோமா, ஆரம்பிப்போமா? இன்னும் 1 தான் 2 தான் இருக்கு சார், இன்னும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? சார் விட எழுதுறேன். ஓகே 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 ஓகே, நான் ஒரு 5 நிமிஷம் தரேன், செய்து முடிங்க.
பிள்ளைகள் ஓகே. புவியினுடைய சுழற்சி வேகம் 0.46 ஓகே செகண்டுக்கு. இப்படிதான் புவி சுழற்சி ஆகுது. 25 நாட்கள் எடுக்கும். புவியின் சுற்றுகை காலம் வந்து 365 நாட்கள் 6 மணித்தியாலம் ஆகும். ஒரு வருடம். சுற்றுகை காலம் பிள்ளைகள். புவி சுழற்சி புவியின் சுற்றுகை தானேனா? புவியே சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம்? புவியின் சுற்றுகை ஓகே. புவியின் சுற்றுகை வேகம் வந்து பிள்ளைகள் 29.8 கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பு வந்து 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகே, இது சரிதானே? எஸ் சார். வெரி குட். இன்னொரு பேப்பர் இருக்குது என்ன? சரி, புவியின் மத்திய கோட்டு விட்டத்தின் முனை விட்டத்தை இடையிலான வேறுபாடு. அப்ப அவங்க கழிச்சு பார்த்து என்ன செய்யணும்? 42 கிலோமீட்டர் வேறுபாடு. என்ன இதை எழுதணும். இது என்ன இது என்னத்துக்குரிய விட்டம், இது என்னத்துக்குரிய விட்டம்னு எழுதணும். சரிதானே? அப்பதான் விளங்கும். சரிதானே? அதி கூடியதாக இருக்கிறது மத்திய கோட்டு விட்டம் 12,756. அது குறைவா இருக்கிறது வந்து முனை விட்டம் 12,714. இதுல கழிச்சா 42 கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருக்கும். ஓகே, மத்திய கோட்டின் விட்டம் எவ்வளவு? 12,756. ஓகே, முனை விட்டம் சரி ஓகே. புவியின் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை புவிக்கு மட்டும் 15 செல்சியஸ். வெரி குட். இது யாரோட பேப்பர் இது? சாத்விகாடது சார். வெரி குட். ஓகே சரி, நெக்ஸ்ட் பேப்பர் பாவம். நெக்ஸ்ட் யார் போட்டிருந்தான்னு கேட்டா எனக்கு சாத்விகா போட்டீங்க. சரி பாருங்க, சூரியனில் இருந்து புவிக்கு உள்ள தூரம். ஓகே சூப்பர். இது யாரோட பேப்பர்? நாங்கட சப்தினியா? எஸ். புவியின் சுழற்சி காலம் 23. ஓகே. புவியின் சுழற்சி வேகம். ஓகே. புவியின் சுற்றுகை காலம். ஓகே. இன்னொரு பேப்பர் இருக்குண்ணா. வெரி குட் குட். சரிதானே? இன்னொரு பேப்பர் இருக்கு, அதை எடுப்போம். செகண்டுக்கு புவியின் சுற்றுகைக்கு வேகம் 510 சதுர கிலோமீட்டர். சூப்பர். 5வது 7வது வினாவெல்லாம் ஓகேம்மா. ஓகே சூப்பர். எல்லா பேப்பரும் நல்லா செய்திருக்கீங்க. எல்லாரும் செய்திருக்கீங்க நினைக்கிறேன். போடுங்க வேகமா, நான் பாக்குறேன். சாத்விகாட பேப்பர் எல்லாம் சரிதானேனா? எஸ் சார். இந்த வினாலாம் பார்த்துட்டேன் நான். அடுத்து யாருட சப்தினி? ஓகே. வேற அக்கில் போட்டாரு. வேற யாராரு சொல்லுங்க பிள்ளைகள். போட்டவங்க சொல்லுங்க, எதுல போட்டேன்னு சொல்லுங்க. புவி சுற்றுகைக்கான வேகம் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் ஆகும். அடுத்து இது ஓகே. அடுத்து இதெல்லாம் ஓகே. 15 செல்சியஸ் பாகை. வெரி குட் ஆக்கில். வேற யாரோட பேப்பர் இருக்கு? டன். சரி ஓகே. வேற 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 யார்கிட்டயும் நான் பேப்பர் திருத்தாம விட்டேனா? போட்டு திருத்தாம விட்டு இருந்தேன்னா சொல்லுங்க.
வேற யாரும் பேப்பர் போட்டிருக்கீங்களா பிள்ளைகள் திருத்தினது இல்லாம? அர்ஷானி பேப்பர் திருத்திட்டேனா? பவன் வாட்ஸ்அப்ல இருந்து போட்டிருந்தா சொல்லுங்க, அதையும் எடுத்துக்கொள்றேன் நானு. பிள்ளைகள் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேணும் சார், டைம் போடுறேன் அப்படியா இல்லாட்டி என்ன மாதிரி சொல்லுங்க. பவன் என்ன மாதிரி? பவன், சஹதி, சஹதி ஓகே சார். போடலே பவன், போடுங்களே. நதுஷா போடலையாமா? பவன் என்ன மாதிரி பேசுறீங்கல்ல, யாருமே போடுறீங்க இல்லையே. டைம் வேணுமா என்ன மாதிரி ஒன்று சொல்றீங்கல்ல. பிள்ளைகள் பேசுங்களேம்மா யாராவது. சப்தினி போடுறீங்க அப்படியா? ஓகே, இது சப்தினிட பேப்பர். சூரியனிலிருந்து புவிக்கான தூரம். ஓகே, 1150 மில்லியன் சதுர கிலோமீட்டர். என்ன சதுர கிலோமீட்டர்? கிலோமீட்டர் போட்டு வர்க்கம் போட்டாலும் ஓகே, சதுர கிலோமீட்டர் எழுதணும். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு பேப்பர் எங்க சப்தினிட? சார் இப்படி திருத்தியாச்சு சார். இது உங்களோட திருப்தியாச்சு என்ன? பிள்ளைகள் யாரும் இன்னும் போடலையே, 2 3 பேர் தானே போட்டிருந்தீங்க. என்ன மாதிரி விட தெரியாதா என்ன மாதிரி? எதுனாலும் சொல்லுங்க கொஞ்சம். இல்லாட்டி பேப்பரை பொதுவா திருத்தி விட்டுறவா? அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி திருத்துவோமா? ஓகே சார். ஓகே சரி, ஓகே பாப்போம் என்னன்னு. சார். சரி, இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல. சூரியனிலிருந்து புவிக்கான தூரம் நாங்க பார்த்தோம். அத இந்த பாருங்க. இந்த பாருங்க பார்த்தோம், சூரியன்ல இருந்து புவிக்கு எவ்வளவு தூரம் பிள்ளைகள்? 150 மில்லியன் கிலோமீட்டர் சார். 150 மில்லியன் கிலோமீட்டர். இது அழகா நீங்க எழுதியிருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு தூரம். ஓகே சூப்பர். அப்ப இதான் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. எழுதாதவங்க அந்த விடையை அங்கனக்குள்ள எழுதி கொள்ளுங்க. முதலாவது, புவியின் சுழற்சி காலம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு புவியினுடைய சுழற்சி காலம்? 24 மணித்தியாலங்கள் சார். நாங்க பார்த்தோம். இந்த பாருங்க, புவியினுடைய சுழற்சி காலம் 24 மணித்தியாலம் என்று பார்த்தோம். 23 மணித்தியாலம் 56 நிமிடங்கள். அன்னளவாக நாங்க அதை 24 மணித்தியாலம் என்று பார்ப்போம். வேகம் 0.46 கிலோமீட்டர் அப்படின்னு 3க்குரிய, இது 2க்குரிய வினா அங்கன இருக்குது தானே? சார் பாருங்க, சுழற்சியினுடைய காலம், சுழற்சியின் வேகம் ரெண்டையும் போட முடியும் தானே? எவ்வளவு சொல்லுங்க? இது 150 கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர். அப்ப எம் போட்டு மில்லியன் கிலோமீட்டர். சுழற்சி காலம் எவ்வளவு? 23
4:56 சரியா? அண்ணளவாக 24 மணித்தியாலம். சுழற்சியின் வேகம் எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்க? செகண்டுக்கு 0.4 4.46 கிலோமீட்டர் சார். எஸ். சுழற்சி புவி சுற்றுகை காலம் எவ்வளவு பிள்ளைகள்? புவி சுற்றுகை சுற்றி வர 365 நாட்களும் 6 மணித்தியாலம் இருக்கு பிள்ளைகள். ஆனா கிட்டத்தட்ட நாங்க 365 அப்படி ஒரு வருடம் என்று எடுப்போமேனா. சார். புவியினுடைய சுற்றுகை வேகம் எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு வேகத்துல புவியை சுத்துது? புவி சுற்றுது 29 கிலோமீட்டர். சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. 29.8 கிலோமீட்டர். திரும்ப சொல்லுங்க, தெளிவா சொல்றீங்க இல்லையே. 29.8 கிலோமீட்டர். 29.8 போதுமேனா கிலோமீட்டர் நாங்க சொல்லலாம் இந்த வேகத்தை. இது எல்லாரும் தெரியும். புவியின் மொத்த பரப்பு எவ்வளவு? 510 சதுர கிலோமீட்டர் வர்க்கம் என்று போட்டா சரி. சரிதானே? இதெல்லாம் நாங்க சரியா செய்திருக்கோமா எங்களோட பிள்ளைகள்? எஸ் சார். ஓகே. இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு செய்திருப்பீங்களாக இருக்கும். அடுத்து நாங்க எத்தனாவது வினா பார்க்கணும் என்றால், புவியின் மொத்த பரப்பு. அதுதான் புவியின் மத்திய கோட்டு விட்டத்திற்கும் முனை விட்டத்துக்கு 42 கிலோமீட்டர் வித்தியாசம் ஏன்னா. அதை நீங்க உங்களுக்கு தெரியணும். முனை விட்டம் மத்திய கோட்டு விட்டம் எல்லாம் போட தெரியணும். சரிதானே? அடுத்து மத்திய கோட்டு விட்டம் எவ்வளவு? மத்திய கோட்டு விட்டம் எவ்வளவு? 56 கிலோமீட்டர். சரி, முனை விட்டம் எவ்வளவு? 12,714 கிலோமீட்டர். இது ரெண்டுக்கும் இடையில தான் 42 கிலோமீட்டர் வித்தியாசம். எது முனைவு பெருசா மத்திய கோடு பெருசா? மத்திய கோடு. மத்திய கோடு 42 கிலோமீட்டர்ல பெருசாக இருக்கின்றது. ஓகே, சூப்பர். அடுத்து ஓகே, முனை விட்டம் சரி. புவியின் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை 15 செல்சியஸ். புவியின் பாகை 15 செல்சியஸ் பாகை. சரியா? மேற்பரப்பு வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். சரிதானே? சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 செல்சியஸ் பாகை. தெரியுதானே? அது ஓகே. சரி, இப்ப இந்த வினாவை நான் செய்துட்டோம். கொஞ்சம் பேர் போடல, ஆனா கொஞ்சம் பேர் செய்துட்டோம். இப்ப இந்த 10 வினாவும் உங்களுக்கு நல்ல கிளியரா? கிளியர் சார். கிளியர். வெரி குட், வெரி குட். அடுத்து நாங்க இன்னொரு நெப்டியூன் மேற்பரப்பு வெப்பநிலை, அது ஞாயிற்று தொகையில் புவியின் இடமைவின் செல்வாக்கு என்ன? அந்த வினா இங்கிட்டு வருவோமா? புவியில் உயிரினம் வாழ சாதகமா அமைந்த காரணிகள். இதை செய்வோமா? 13, 14, 15 செய்வோமா பிள்ளைகள்? ஓகே சார். நீங்க செய்துட்டு சொல்லுங்க. நீங்க பேப்பர் செய்து போடாட்டி பரவாயில்ல, சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம் வேணா. ஓகே சார். ஒரு 20 16 இதெல்லாம் செய்யணுமா சார்? நாங்க 20 வரைக்கும் செய்வோம். 7மா டைம் போதுமா? எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சாத்விகாமா. சார் 11, 12 எல்லாம் இதுல 2 வினா அந்த மேல தனிமா இருக்குது. இங்க பாருங்க, அந்த 11, 12. அதனாலதான் நான் அது 2ஐயும் விட்டுட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். 13, 14, 20 செய்வோம் அப்படின்னு. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். இருக்குதானே? அப்ப நீங்க இதை ஃபுல்லா 20 வரைக்கும் செய்யுங்க. எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை. சில பேர் போடேண்டா போடுங்க, இல்லாட்டி நான் என்ன செய்யறேன்னு கேட்டா
எல்லாம் செய்து உங்களுக்கு நான் இப்ப கொடுப்பேன் ஒரு 10 நிமிஷம் தரேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோமா? என்ன கதை செய்றீங்கன்னா எழுதியா செய்றீங்க? என்ன மாதிரி என்ன எப்படி செய்றோம் இத? கேள்வி எழுதி செய்றேன் சார். சரி. சரி, நம்ம டைமுக்கு நீங்க எது வரைக்கும் செய்றீங்களோ அது வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை, எழுதுங்க. 19 வரைக்கும் செய்தாலும் போதும் பிள்ளைகள். அகல கோடோட முடிப்போம். நெடுங்கோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரிதானே?
சார் சாத்விகா சொல்லுங்க. 19வது கேள்வி வரையும் எழுதியாச்சு சார். 19 வரைக்கும் செய்துட்டீங்க. ஓகே ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஓகே, நீங்க சரி ஓகே. பாருங்க, உயிரினங்கள் உயிரினங்கள் வாழ சாதகமாக அமைந்த காரணிகள். புவியில உயிரினங்கள் வாழ்றதுக்கு சில சாதகமான காரணிகளால தான் புவியில உயிரினங்கள் வாழுது. காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீர் நீர் காணப்பட வந்த காணப்பட நீர், சுழற்சி, சுற்றுகை, வேற என்ன? புவி ஈர்ப்பு ஈர்ப்பு காணப்படுது. காணப்படுதல் சார். இருப்பு, சாதகமான வெப்பநிலை 15°C பகை வெப்பநிலை, இதெல்லாம் நீர் உயிர் வாழ்வது. எஸ், நீர், வளி எல்லாம் காணப்படுது. இது எல்லாமே உயிரினங்கள் வாழ்வதற்குரிய ஒரு சாதகமான அமைப்பை காட்டுது. சரிதானே? ஓகே சார். ஓகே, எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க. புவி பூகோளத்தின் கற்பனையாக வரையப்பட்டுள்ள கோடுகள் 2. ஒன்று அகலக்கோடு, மற்றொன்று நெடுங்கோடு. சரியா? சரி சார். ஓகே சார். அகலக்கோடு, நெடுங்கோடுகள் எழுதியிருந்தா சரி. கோளத்தின் இரு பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா என்னன்னு? வடமுனை வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம் 2 பிரிவுகள் இருக்குது புவியில. ஒண்ணு வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம் 2 பகுதி இருக்குது. இந்த பகுதியும் இந்த பகுதியும். ஓகே, பூஜ்ஜியம் அகலக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுது? மத்திய கோடு. மத்திய கோடு. மத்திய கோடு என்று அழைக்கப்படுது. வடகலக்கோடு என்று எதனை அழைக்கின்றார்கள்? மத்திய கோட்டிற்கு வடக்கே உள்ள கோடுகள் Yes. வடஅகல கோடு. மத்திய கோட்டுக்கு வடக்கு திசையில உள்ள கோடுகள் எல்லாமே வடஅகல கோடு. தென்னகல கோடுன்னா மத்திய கோட்டுக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய கோடுகள். சரிதானே? ஓகே சார். அகலக்கோடு என்றால் என்ன? மேற்கிலிருந்து புவியில கிழக்காக செல்லும் கோடுகள் கோடுகள். புவியில் வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகளில் என்ன செய்யப்பட்டிருக்கு? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிடையாக வரையப்பட்டுள்ள கோடுகள், எல்லா கோடுகளும் என்ன கோடுகள்? அகலக்கோடுகள். அகலக்கோடு சொல்லுவாங்க. புவியில மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கோடுகள்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. புவியில மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிடையாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் எல்லாம் அகலக்கோடுகள் என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே தானே? இதெல்லாம் நாங்க படிச்சோம் தானே போன கிளாஸுகள்ல எல்லாம்? படிக்கலையா? 7th கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிட்டோம் பிள்ளைகள். இப்ப நாங்க கிட்டத்தட்ட 19 வினாக்கள் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க நெடுங்கோடுகள் சம்பந்தமான வினாக்கள் கொஞ்சம் உங்களுக்கு செகண்ட் எக்ஸாமுக்காக நாங்க வினாக்கள் கொஞ்சம் படிச்சுட்டு பிள்ளைகள், இதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் வருது. ஒரு கடந்த செல்வதற்கு எடுக்கும் நேரம், புவி எத்தனை நேர வலயங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, தனியான நேர வலயம் கொண்ட நாடுகள், புவி சுற்றுகை என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா நாங்க நேர அலகெல்லாம் அடுத்தடுத்த வினாக்களாக இருக்குது. சரிதானே? ஓகேவா? ஓகே சார். அப்ப நம்ம அடுத்த கிளாஸ் சில கொஞ்சம் வினாக்கள் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம வினாக்களை செய்வோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்க மீதியா விடப்பட்ட அந்த நேர வளையங்களை படிப்போம். சரியா? சரி ஓகே சார். இன்னைக்கு இந்த கிளாஸ முடிப்போம் பிள்ளைகள். எங்க கிளாஸ்ல பாருங்க ரொம்ப குறைவா இருக்கு கிரௌடு. 9 பேர் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. தமிழ் கிளாஸ்க்கு எத்தனை பேர் இருந்தாங்க? இவரு பேர் மட்டும் இருந்தாங்க சார். அது இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து 20 பேர்னா கூட 10 தான் பிள்ளைகள். சோ என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி பாப்போம் பிள்ளைகள். ஓகே, வந்த பிள்ளைகளுக்கு நன்றி. குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பாய். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். குட் நைட் சார். Thank you sir. Bye sir. ஓகே, பாய் பாய் பாய். Bye sir. Thank you sir. Good ஓகேமா, night sir. பாய். குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.